ஒரு சில பேர் மட்டுமே அந்த சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிற இறைச்சிகள் பதப்படுத்தும் அந்த அறைக்கு போறதுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. ஒரு நாள் ஈவினிங் அங்க இருக்கிற ஸ்டாக்கை செக் பண்ணிட்டு ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. அவங்க உள்ள இருக்கிறது தெரியாம ஒருத்தர் வெளியில கதவை சாத்திட்டு போயிட்டாரு. அவங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து கதவை திறந்து பார்த்திருக்காங்க, திறக்க முடியல. தட்டி பார்த்திருக்காங்க, வெளியில யாருமே இல்லை. கத்திருக்காங்க. என்ன கத்துனா வெளியில சத்தம் கேட்காதுங்கிறதுனால உள்ளே அவங்க கத்திட்டே இருந்திருக்காங்க. காலையில் வரைக்கும் இதே அறையில் நம்ம இருந்தோம்னா அவ்வளோதான், நம்மளோட கதி இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு சோகமாக உட்காந்து அழுவாத குறைய அவங்க உட்காந்துட்டு இருக்க டயத்தில் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கதவை திறக்கப்பட்டிருக்கு. அடிச்சு பிடிச்சி வெளியில் போய் பார்த்துருக்காங்க. செக்யூரிட்டி நின்றுருக்காரு. வாமா முதல்ல வெளியில் வந்துட்டு ஒரு சேரில் போய் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் எப்படின்னு தெரியும் அப்படி என்னை மதிச்சு தினமும் காலையில் குட் மார்னிங் சொல்லிட்டு போகிறது ஒன்னே சேர்த்து 4 பேர் தாமா. அதுவும் போகும்போது நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறது நீ ஒரு பொண்ணு தாமா. நீ போகும்போது அந்த போயிட்டு வரேங்கிற வார்த்தையை நான் கேட்கலையே அப்படிங்கிறதுக்காக உள்ள தேடி பார்த்தேன். கடைசியில் அந்த ரூமில் இருந்தம்மா, அவ்வளோதான், நம்ம பத்திரமா போயிட்டோமா அப்படி சொல்லிட்டு அவர் உள்ளே போயிருக்காரு. நம்ம கிட்ட இருக்கிற சின்ன சின்ன நல்ல குணங்கள் நமக்கே தெரியாம நமக்கு நன்மை செய்யும். யாரா இருந்தாலும் சக மனிதர்களை மதித்து கனிவோடு நடந்துக்கிற பழக்கம் நமக்கு இருக்கிறது நம்மளோட நல்ல குணத்தை மேம்படுத்தும்.